கடந்த ஆண்டு வெள்ள நிவாரணமாக ஒன்றிய அரசிடம் கேட்ட பணம் நம்முடைய அரசு, தமிழ்நாடு அரசு 37,000 கோடி ரூபாய். ஆனால் 700 கோடி ரூபாய் கூட கொடுக்கலை. நிதித்துறை அமைச்சர் சொல்கிறாங்க, கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாங்க, எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க, நிதி தர மறுக்கிறார்கள். ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுக்கிறார்கள். ஏன் நீங்கள் போராடி அந்த நிதியை பெறவில்லை? இப்போ 6,000 கோடி கேட்டாங்க, இப்போ கடந்த டிசம்பருக்கு. அப்போ ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைப்பது மட்டும்தான் உங்கள் வேலையா? 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதற்கு டெல்லியில் இருக்காங்க? அங்கே போராட்டம் நடத்தி மாநில சுயாட்சி பேசுகிற அரசியலை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநில தன்னாட்சி, தமிழ்நாடு தன்னாட்சி கோருகிற திராவிட மாடல் அரசு இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க கூட்டணி தான். ஏன் டெல்லிக்கு ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து அந்த பணத்தை திரும்ப பெற முடியவில்லை? அதை பெற்று நீங்கள் தர வேண்டும். பெறுகிறதற்காக நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசு ஒரு போராட்டத்தை அறிவித்தால் அனைத்து கட்சிகளையும் திரட்டி உங்கள் பின்னால் நிறுத்தணும். நாங்கள் அனைத்து உழவர் அமைப்புகளையும், வேளாண் அமைப்புகளையும், விவசாய அமைப்புகளையும் திரட்டி உங்கள் பின்னால் நிறுத்துகிறோம். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மாநில உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்ற முழக்கத்தின் கீழ் ஆட்சி செய்கிறீங்க. உரிமைக்கு குரல் கொடுங்க, உரிமைக்கு டெல்லியில் போராடுங்க. அவங்க நிதி தரவில்லை என்பதற்காக எங்களையும் பழி வாங்குகிறீர்கள்.